ஹாய் ஹலோ எவ்ரிவன். வாங்க நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம போடணும். இது இல்லாமல் இன்னும் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நமக்கு வந்து தேவையானது. தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையானது இதெல்லாம் நம்ம முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு ஃபஸ்ட்டு போட போகிறோம். பூண்டை வந்துட்டு ஒரு 2 பீஸாக நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் சாதத்துக்கு பூண்டும் வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். பச்சை மிளகாவும் ரொம்ப முக்கியம். இது 3ம் தான் வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்க போகுது. நம்ம வந்து 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாவை நம்ம போட்டுக்கலாம். இதுவும் வந்துட்டு நல்லா அந்த கலர் மாறணும் கொஞ்சம் லைட்டாக. அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2மே வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் நாங்கள் வாங்க மறந்துட்டோம். அதனால் நாங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு கொடுக்கும் அது. இப்போது இது வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷாக மாறணும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அப்படியே விடுவோம். ஆக்சுவலாக இந்த சாப்பாடு வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் மாமியார்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க ரொம்ப நல்லாவே சமையல் எல்லாமே பண்ணுவாங்க. இது வந்துட்டு தேங்காய் பால் சாதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. அதனால சரி அதை ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். அது ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சி ஏற்கனவே வச்சுருக்கோம். அதில் வந்து என்னென்ன நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சீரகம், பெருஞ்சீரகமும் கசகசாவும் அது கூடயே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். நமக்கு அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பாலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியுமே கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பால் மட்டும்னு கிடையாது, தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணணும் அதில். அப்புறம் நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து மோஸ்ட்லி சீரக சம்பா வந்துட்டு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு. நம்ம வந்துட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். இதில் மெயின் வந்துட்டு சுகரு. இது எல்லாமே போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது தான். அவங்க வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு போடுவாங்க. நானுமே கேட்பேன் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு ஃபைனலில் வந்து அது போட்டுட்டு நம்ம விசில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நல்லா பொலன்னு நல்லா வந்துடும். லாஸ்ட்டில் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஒரு பொலன்னு வரும்னு சொல்லுவாங்க. எதுவுமே ஒட்டாமல் கொஞ்சம் பிசுன்னு இல்லாமல் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு முன்னாடியே இந்த முந்திரி அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். லாஸ்ட்டாக அது மேலே நம்ம போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.